சித்தர் சொல்லும் கதை மனதிடம். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் ஒரு இளைஞன் அவரிடம் ஓடி வந்து விழுந்தான். சுவாமி, என் வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகள், கடன், நோய், குடும்ப சண்டை எல்லாம் சேர்ந்து என்னை நசுக்குது. இதிலிருந்து விடுபட வழி சொல்லுங்கள். சித்தர் சிரித்தார். அருகில் இருந்து ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்தார். அதில் கையளவு தண்ணீர் ஊற்றி இளைஞனிடம் கொடுத்தார். இதை கையில பிடிச்சுக்கோ என்றார். இளைஞன் பிடித்தான். சித்தர் சொன்னார், இப்ப இந்த பாத்திரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே மலையை ஒரு சுற்று போய் வா. சில நேரத்திலேயே இளைஞன் களைத்து போனான். கை நடுங்கியது. சில தண்ணீர் சிந்தியது. திரும்ப வந்ததும் சித்தர் கேட்டார், என்ன கஷ்டமா இருந்ததா? இளைஞன் சொன்னான், ஆமாம் சுவாமி, இந்த சின்ன பாத்திரமே என் கவனத்தை முழுக்க பிடிச்சுக்கிட்டது. மலையே தெரியல. சித்தர் மெதுவாக சொன்னார், அதுதான் உன் வாழ்க்கை. பிரச்சனை கையளவுதான். ஆனா அதை மனசு முழுக்க பிடிச்சுக்கிட்டா அது மலையா மாறிடுது. மனம் அகலமா இருந்தா பிரச்சனை துளி, மனம் இறுகினா அதே துளி சுமையும். இளைஞன் கண்களில் நீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான். சித்தர் ஒரு இருண்ட வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். சித்தர் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினார். அந்த விளக்கு கையளவுதான். ஆனா அந்த அறை முழுக்க ஒளி பரவியது. சித்தர் கேட்டார், இந்த விளக்கு பெரியதா? அவன், இல்ல சுவாமி, ரொம்ப சின்னது. சித்தர் சொன்னார், இருட்டு பெரியது போல தோன்றும். ஆனா ஒளி சின்னதா இருந்தாலும் அது வந்தவுடனே இருட்டுக்கு இடமே இல்ல. அதே மாதிரி உன் பிரச்சனை இருட்டு, உன் மனதிடம் அந்த சின்ன விளக்கு. சித்தர் கடைசியாக சொன்னார், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் கையளவு மனதிடம்தான் தீர்வு.